Hello guys, welcome to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா BTC அண்ட் எத்திரியம் அப்டேட்டு, ஒன் டே அப்டேட்டு, வீக்லி அப்டேட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் மொமெண்டம் எப்படி இருக்க போகுது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நான் சொல்லிகிட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு எத்திரியம் பார்த்துடலாம். எத்திரியம் பார்த்தீங்கன்னா 2004 டைட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வீக்லியில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மீனிங் இருக்குது, நான் சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வரைஞ்சிருக்கேன்னா, ப்ரீவியஸ் எத்திரியம் 2022 ஜூனில் ஒரு பாட்டம் போட்டுச்சு. ஸோ அந்த பாட்டம்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2022 2026 கிட்டத்தட்ட மூன்று வருஷம் ட்ரெண்ட் லைனு. ஓகேவா. ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டில் தான் நிற்கிது. சரி, இப்போ வந்து ஒரு புல் ரன் நடக்கணும் அப்படின்னா எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் அமையணும் அப்படின்றது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு புல் ரன், மேலே வந்து ரெசிஸ்டண்ட்டு, கீழே வந்து சப்போர்ட்டு, ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்டு. ஓகே, இப்படி இருக்குன்னு வைங்க. இப்போ வந்து இங்கே ஒரு புல் ரன் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் நடக்கணும். சரியா. ஸோ இந்த ஃபேக் அவுட் வந்து இப்படி நடக்கணும். எப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இப்படி ஃபேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போகணும். ஸோ அதுக்கப்புறம் போனால் தான் ஒரு ஒரிஜினல் புல் ரன்னாக இருக்கும். அதாவது லாஸ்ட்டு டைமு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன ஆச்சுன்னா லாஸ்ட்டு டைமு இந்த ட்ரெண்ட் லைனோட ஃபேக் அவுட் நடந்தது. ஃபேக் அவுட் நடந்து ஸோ இப்படி போயிருந்துருக்கணும் ப்ரைஸு. பட் அப்படி போகல. அப்படி போகாமல் அகைன் வந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து உருவாக்கிடுச்சு மார்க்கெட்டு. அப்படி வரதுனால என்ன ஆகும்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ஃபேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் அவுட் நடந்துட்டு கீழே வந்து டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபேக் அவுட் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக இப்படி மாறணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். சரிங்களா. அதனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வந்து கீழே வரும். ஸோ வீக்லியில் வந்து பேரிஷாக இருக்குது. சரிங்களா. வீக்லி வந்து ரொம்ப பேரிஷாக இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து ஒன் டேல வரும். ஸோ ஒன் டேல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2120-26 அந்த ஏரியா வந்து ஒரு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு ரெசிஸ்டண்ட் ஏரியா. சரிங்களா. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் வந்து 2 தடவை ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ என்னோடய கணிப்பு வந்து கரண்ட்டு சினாரியோ, கரண்ட் மார்க்கெட்லேருந்து ப்ரைஸ், அதாவது 2000 2010 அந்த மாதிரி ஏரியாவிலேருந்தே ப்ரைஸ் வந்து அகெயின் கீழே வரத்துக்கு வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் ஒரு புல் ட்ராப் மாதிரி கொடுத்து, இந்த புல் ட்ராப் வந்து மேலே இப்படி ஒரு புல் ட்ராப் கொடுத்து இங்கே உள்ள லிக்விடேஷன், அதாவது 2120க்கு மேலே ஒரு லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அந்த லிக்விடேஷனை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது ப்ரைஸ் வந்து ஒரு பேரிஷ் சிக்னலில் தான் இருக்குது. இப்போ மேலே போச்சுன்னா இது ஒரு புல் ட்ராப்பாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ மேலே போச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஒரு புல் ட்ராப்பாக இருக்கும். ஸோ அந்த புல் ட்ராப் முடிச்சுட்டு ப்ரைஸ் கீழே வரலாம். இல்லைன்னா கரண்ட் ஏரியாவிலேருந்தே இப்படியே ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். ஓகேவா. ஸோ அது கீழே வந்து அந்த கீழே வரும்பொழுது அது வந்து இந்த வீக்லியில் வச்சுருக்கேன்ல. ஸோ வீக்லியில் இங்கே ஒரு ஃபேக் அவுட் நடந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா. இதை பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த ஃபேக் அவுட் வந்து மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம் $1400 கீழே எதிர்பார்க்கலாம் இந்த ஃபேக் அவுட்டு. சரிங்களா. ஓகே, இது வந்து எத்திரியமோட அப்டேட்டு. பிடிசி அப்டேட்டும் சேம் தான். ஓகேவா. பிடிசி அப்டேட்டும் இப்போ எத்திரியம் சொன்னல அதே மாதிரி பிடிசியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள். அதாவது வீக்லி வச்சுருக்கேன். வீக்லியில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இங்கே பாருங்கள், 1 2 3. ஸோ இது வந்து இப்போ இருக்கிறது வந்து 4th 4வது தடவை டச் பண்ணுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ எனக்கு என்னென்னா என்னுடைய கணிப்பு பிடிசி இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிட்டு கீழே வந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து பாட்டம் எதுவும் இல்லை. சரிங்களா. பாட்டம் ஏரியா எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பாட்டம் ஏரியா வந்து
நமக்கு வந்து $16,000 அங்கே தான் இருக்குது, $15,000 கீழே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் வேலிடாக இருக்கும், நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ பிடிசியோட ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க, ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துங்க, இதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து எத்திரியம் சொல்லிட்டேன். ஸோ எத்திரியம் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு பேரிஷ் ஸ்ட்ரக்சரு. ஸோ அந்த ஃபேக் அவுட்டை எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். இது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்படி நடந்தால் தான் ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சர் வந்து வரும் மார்க்கெட்டுக்கு, சரிங்களா. இப்போ வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது மேலே. மேபி இங்கேருந்து ஃபால் ஆகலாம், ஏன்னா இது வந்து ஒரு பேரிஷ் சிக்னல் தான் கொடுத்துருக்கு நமக்கு ஒன் டேயில். அதனால் இங்கேருந்து ஃபால் ஆகலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு புல் ட்ராப் மறுபடியும் அந்த 2120க்கு மேலே ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே லிக்விடேஷன் இருக்கும். மேபி அதை எடுத்துகிட்டு ஒரு புல் ட்ராப் கொடுத்துட்டு கீழே வரலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது. அப்படியே மேலே போனாலும் அது புல் ட்ராப்பாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து ஒரு புல் ரன் நடந்தால் ஒரு ஃபேக் அவுட் இல்லாமல் ஒரு புல் ரன் நடக்காது, ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு புல் ரன் போகாது, ஓகேவா. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸாக கூட நீங்கள் பார்க்கலாம், ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக எத்திரியமோட மார்க்கெட்டு. இங்கே ஒரு சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்து ஃபேக் அவுட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு புல் ரன்னே கொடுத்தான். ஸோ அது மாதிரி இந்த இடத்துலையும் வந்து புல் ரன் கொடுக்கணும்னா ஒரு இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்து ப்ரைஸு இப்படி வந்து ஒரு ஃபேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் புல் ரன்னு எத்திரியமில் இருக்கும், சரிங்களா. பிடிசியோட ஃபுல் அப்டேட்டு, அதிகமான அப்டேட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் அதிகமாக வேணும்னா லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோ, அதுக்கு முந்தின வீடியோ அதிலலாம் சொல்லியிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இதான் வந்து இன்னையோட அப்டேட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.